The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. லயன் அண்ட் கன்னிங் ஃபாக்ஸ். வயதான சிங்கமும் தந்திர நரியும். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டை, திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ முடியாமல் போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்சு அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு தந்திரக்கார நரி, அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியாக ஆட்சி செய்ய முடியலை. அதனால் புத்திசாலித்தனத்தில் சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனாக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்சை கேட்டு நரியவே தங்களோட அரசனாக தேர்ந்தெடுத்துச்சுங்க. இதை கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த வயசான காலத்தில் எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியாக இருந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து காட்டுக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சு. ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க. அதனால் காட்டுக்குள்ளே இருந்த அமைதியே போயிடுச்சு. உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிக்கிட்ட போய் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லுச்சு. இதை கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு. இதை கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரியை அடித்து துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரியை அடித்து துரத்தி விட்டுடுச்சுங்க. சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையாக இருந்தாலும் உடல் பலம் இருந்தால் தான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இதை கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்போ என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க. உடனே சிங்கராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க. காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்த சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டில் வாழ்கிற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லிவிட்டுச்சு. வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழற காட்டுக்கு வந்துச்சு. அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தல் படி ராஜாவா பதவி எடுத்துக்கிடுச்சு. ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சு இருந்த ஓநாய் கூட்டம் அமைதியாக போயிடுச்சு. அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டையை நிறுத்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்தில் வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.